வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உணவுகளில் முட்டையை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தினமும் 2 முட்டைகளை நீராவியில் வேக வைத்து நம்மளுடைய உணவுகளோட, அதாவது அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முட்டையில் வந்து புரோட்டீன் மற்றும் விட்டமின்ஸ் நிறைந்திருக்கிறதால இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது புரதம் நமக்கு முழுமையாக கிடைக்கப்பெறும். 13 வகையான விட்டமின்ஸ் மற்றும் மினரல்ஸ்கள் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த முட்டையிலிருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா புரோட்டீனுடைய பவர் ஹவுஸாக முட்டை இருக்குது. ஊட்டச்சத்துக்களுடைய களஞ்சியமாக முட்டை விளங்குறது. முட்டையில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன, அதை நம்ம எந்த வடிவங்களை எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஆரோக்கியம், என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கொள்வோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம முட்டையை எடுத்துக்கொள்ளலாம். நிபுணர்களுடைய கூற்றுப்படி ஒரு நாளைக்கு 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடுவது இதய நோய்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. நம்முடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு முட்டையை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ராலுடைய அளவை வந்து சமநிலைப்படுத்துவதற்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். அப்போ ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்பு படிவுகளும் இருக்காது. இதனால் இயல்பாகவே ரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை சீரான அளவில் பாய்ச்சுவதால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது, இதய தசைகள் வந்து வலுவிழந்து போவது, ரத்தம் உறைந்து போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை உறுதுணையாக இருக்கும். கண்கள் ஆரோக்கியம் பெறுவதற்கு கூர்மையான பார்வையை பெற்று அதை தொடர்ந்து பராமரித்துக் கொள்வதற்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். முட்டையில் லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் என சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் இருக்குது. ஸோ இது வந்து சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களாக கருதப்படுது. இது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள். ஸோ இது நமக்கு கண் பார்வையை கூர்மையாக்கும். எனவே முட்டைகளை சாப்பிடும்போது நமக்கு கண்களில் வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த ப்ளூ ரேஸ்களிலிருந்து பாதுகாக்கும். அதாவது புற ஊதா கதிர்களிலிருந்து கண்களை பாதுகாத்து கண்புரை போன்ற அபாயத்தை வந்து கியூர் பண்ணிக்கிறதுக்கு முட்டை உதவிகரமாக இருக்கும். அப்போ கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி கொண்டு மீண்டும் வராமல் தடுத்து கண் பார்வையை மேலும் மேலும் கூர்மையாக்கி கொள்வதற்கு ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். மூளை வளர்ச்சி மற்றும் மூளையினுடைய செயல்பாட்டில் முட்டை வந்து முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த சத்துக்கள் எல்லாமே முட்டையில் இருக்குது. எனவே ஒரு நாளைக்கு 2 நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது அறிவாற்றல் மற்றும் நினைவாற்றல் வந்து நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். அதாவது எதையுமே வந்து எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், எதையும் ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, எளிதில் அணுகுவது, சீராக நம்ம அந்த வேலையை வந்து செய்ய ஆரம்பித்தாலும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக திருப்ப செயல்பட ஆரம்பிக்கிறது, கூர்மையான புத்தி போன்றவையெல்லாம் கிடைச்சி நம்ம ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்போம். அப்போ நமக்கு வந்து இந்த பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள்லாம் விலகும். மூளை வந்து ஒட்டுமொத்தமாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதற்கு மூளையினுடைய ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப எபிலிட்டியாக இருக்கிறதுக்கு முட்டை எடுத்துக்கொள்ளலாம். எடையை கட்டுப்படுத்துகிறது முட்டை. ஸோ முட்டை வந்து சாப்பிடுவது நம்மளுடைய வயிற்றை வந்து நீண்ட நேரம் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபீலை கொடுக்கும். இதனாலவே அதிகமான நொறுக்கு தீனிகளை சாப்பிட்றத முதல்ல தவிர்ப்போம். உடல் எடை கண்ட்ரோல் ஆகும். முட்டையில் இருக்கக்கூடிய கலோரிகள் நம்மளுடைய உடலில் ஏற்கனவே தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை நமக்கு கரைத்து அதை நம்மளுடைய உடலுக்கு ஆற்றலாக மாற்றி உடல் எடையை வந்து சைடு எஃபெக்ட் எல்லாமே குறைக்கும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்காக முட்டை நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. தினமும் 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை மதிய உணவிற்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் போதோ, இரவு உணவுகளில், காலை உணவுகளில் ஒரு முட்டை சேர்த்துக்கொள்ளும் போதோ, ஒரு நாளைக்கு 2 நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை சாப்பிடும்போது உங்களுடைய குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா எடையை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எலும்புகளை வலுவாக்கும் முட்டை. நாளொன்றுக்கு 2 முட்டைகளை சாப்பிடுவதன் மூலமாக நமக்கு போதுமான அளவு கால்சியம் மற்றும் விட்டமின் B12 கிடைக்கும். இது நம்மளுடைய எலும்புகள் மற்றும் தசைகளுக்கு அத்தியாவசியமான ஒரு ஊட்டச்சத்து. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய விட்டமின் D சத்து குறைபாட்டை முட்டைகளை கியூர் பண்ணிடும். ஸோ விட்டமின் D சத்து நமக்கு எதுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் D சத்து தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கால்சியம் சத்து உறிஞ்சி பற்களையும் எலும்புகளையும் தசைகளையும் வலுப்படுத்தும். ஸோ தசைகளினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கும். பற்களில் வந்து அந்த ரத்தங்களில் ஈறுகளில் வந்து ரத்தம் கசிவது, அதனால் பற்கள் வந்து வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் இருக்காது. ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளும் இருக்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முட்டையை நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த அளவுக்கு முட்டை நிறைய மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் முட்டையில் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா புரதம், விட்டமின் B12 இருந்திருக்கு. ஸோ நன்மை அளிக்கக்கூடிய 70 கலோரிகள், 6 கிராம் புரதம், 5 கிராம் நல்ல கொழுப்பு சத்துக்கள், விட்டமின் A, விட்டமின் D, ரிஃபோஃப்ளோவின், ஃபோலேட் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற
போன்ற ஊட்டச்சத்துக்கள்லாம் நிறைந்திருக்கு. ஸோ முட்டையை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஆரோக்கியமற்ற வடிவங்களில் நம்மளுடைய உணவுகளில் முட்டையை சேர்த்துக்கொள்ளக்கூடாது. ஸோ அது எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆம்லேட் போன்ற வடிவங்கள், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்கள், எண்ணெயில் வந்து வறுத்து பொரித்த பொடி மாஸ் வடிவங்கள், இந்த மாதிரி எல்லாம் நம்ம முட்டையை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இன்னும் குறிப்பாக வந்து பச்சை முட்டையை அப்படியே வந்து உடைச்சி சாப்பிட்றது இதெல்லாமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாமே 1% கூட நமக்கு நன்மைகளை கொடுக்காது. மாறாக சுவைக்காக சாப்பிட போய் இது நமக்கு நிறைய பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் வந்து உருவாக்கிடும். அதனால் முட்டைகளை சாப்பிடக்கூடிய சிறந்த முறை நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிடலாம். எப்போது ஒரு தடவை வந்து முட்டை குழம்புகளில் வந்து நம்ம சாப்பிடலாம். இது நமக்கு ஆரோக்கியம். ஸோ இந்த மாதிரி வகைகளில் முட்டையை எடுத்துக்கொண்டு நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகளை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.